மாண்புமிகு அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் கழகத்திற்கு பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று பல்வேறு பிரச்சனைகளை, நீதிமன்ற நடவடிக்கைகளை எல்லாம் சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வந்த சோதனைகளை எல்லாம் வென்றெடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு 4.25 ஆண்டு காலம் சிறப்பானதொரு ஆட்சியை, பல்வேறு இன்னல்கள், இடையூறுகள் ஏற்பட்ட போதெல்லாம் அவற்றையெல்லாம் வென்றெடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதிநிலை அப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லாமல் சிறப்பான ஆட்சியை நடத்தி மக்களுடைய பேரன்பை பெற்றவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள். எழுச்சி பயணம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற வெற்றி பயணத்தை தமிழகம் முழுக்க பயணம் செய்து தமிழ்நாட்டு மக்களுடைய பேரன்பை பெற்றவராக இருந்தவர் எடப்பாடியார் அவர்கள். தேர்தலின் போதும் அனைத்து மாவட்டங்களுக்கும், அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று மிகப்பெரிய வெற்றி பயணத்தை மேற்கொண்டவர் எடப்பாடியார் அவர்கள். எடப்பாடியார் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பில், தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் 1,34,50,000 வாக்குகள் அளவுக்கு பெற்றிருக்கிறார்கள். தனித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 47 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுக் கொடுத்தவர் எடப்பாடியார் அவர்கள். இந்த நிலையில் இன்றைக்கு காலையில் பேட்டி கொடுத்திருக்கிற கூட்டணியோடு 53 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம். தனித்து 47 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம். இன்று காலையில் பேட்டி கொடுத்திருக்கிற சி.வி. சண்முகம் அவர்கள், எடப்பாடியார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் கூட்டணி பேசினார்கள், அதை பேசினார்கள், இதை பேசினார்கள் என்று அவதூறாக, அறவே இல்லாத ஒரு செய்தியை அவர்கள் எடுக்கிற முயற்சிக்கு லாபம் சேர்க்கிற வகையில், கழகத்தவர்களை தம் பக்கம் ஈர்க்கிற வகையில் ஈர்ப்பதற்காக, சட்டமன்ற உறுப்பினர்களை தம் பக்கம் ஈர்ப்பதற்காக அவதூறான தவறான தகவலை தந்து கொண்டிருக்கிறார். என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகமும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்க்கட்சியாக தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பது எல்லோரும் அறிந்தது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடியார் அவர்களிடம், எடப்பாடியார் தான் சட்டமன்ற கட்சி தலைவர் என்று 47 பேரும், எடப்பாடியாரோடு சேர்த்து 47 பேரும் எடப்பாடியார் தான் கட்சி தலைவர், சட்டமன்ற கட்சி தலைவர் என்று கையெழுத்து விட்டுவிட்டிருக்கிறார்கள். அந்த கடிதத்தை சபாநாயகரிடத்தில், பேரவைத் தலைவரிடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் எடப்பாடியார் அவர்கள் கட்சியினுடைய, சட்டமன்ற கட்சியினுடைய கொறடாவை, மற்ற நிர்வாகிகளை நியமித்திருக்கிறார்கள். இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கிற ஒன்று. கொடுத்திருக்கிறோம், விவாதித்திருக்கிறோம். இதற்கு முன்னால் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை 2023 மகாராஷ்டிரா சிவசேனா வழக்கில் வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம், படித்து சொல்லியிருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று நம்புகிறோம். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மட்டும்தான் கூட்ட முடியும். பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய லீடராக இருக்கிற, ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிற எடப்பாடியார் மட்டும்தான் கூட்டத்தை கூட்ட முடியுமே தவிர வேறு எவருக்கும் கூட்டுகிற அதிகாரம் இல்லை. ஏற்கனவே 9ஆம் தேதி கூட்டப்பட்ட கூட்டத்தில் எதிர்கட்சி தலைவராக, சட்டமன்ற கட்சி தலைவராக எடப்பாடியாருக்கு அனைவரும் ஏகமனதாக கையொப்பமிட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. தூய்மையான ஆட்சியை நடத்துவோம் என்று சொல்லுகிற
தாவேகா தலைவர் இது போன்ற நடவடிக்கைகளை எடுப்பார் என்று நாங்கள் நம்பவில்லை.